நான் கடைசியர் இவங்க என்ன பிடிக்குது கேட்கறேன்ல. தாவேக்காவை பத்தி நான் தாவகை பார்த்து நான் சொல்றேன், தாவேக்கா தலைவருக்கு கிட்ட பேர் வரக்கூடாதுக்காக தான் கூலியை ஒரு நாள் கூலியை விட்டுட்டு கூட்டத்துக்கு வர்றாங்க. சரி அதை விட்டுருங்க, ஃபேன்ஸ் பாக்குறாங்க, உங்களுக்கு துப்பு இல்ல, உங்களுக்கு கூட்டத்துக்கு நாங்களும் பாக்குறோம். வெறும் சேர் மட்டும் தான் இருக்கு, சேர் போட பந்தால் போட உட்காந்து சீட்டாடிட்டு இருக்கான். அதுக்கு ஏதாவது கூட்டாடுறீங்க, ஏடா வெளியே ஒழுங்கா பேசுங்க, அடே தெளிவா இருக்கீங்களா? கஞ்சா கல்டிவேஷன் 0% புழக்கத்துல இல்லைன்னு 0% சொல்லுங்க. தெரியுமாடா துப்பு கேட்டவங்களா சொல்லுங்க, எவனாலும் சொல்லுங்களா பார்க்கலாம். நேருக்கு நேரம் கேட்கிற, தமிழ்நாட்டுல புழக்கத்துல கஞ்சா இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? எவ்வளவு தெளிவ திமுக 0% கல்டிவேஷன். சரி விட்டுலாம், மன்னிச்சிடலாம், அங்கேயும் இங்கேயும் தெரிய மாதிரி விட்டுருங்க. கல்டிவேஷனுக்கும் புழக்கத்துல இருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த அறிவு இருக்குதா பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த மாதிரி பேசுவீங்க. திமுக கார பேசினாவே தெளிவா பேசுவானுங்க அப்படின்னு. நாளைக்கு நாங்க சொல்லி நாய்சகரன் சொல்றோம், வாக்குறுதி கொடுக்கலையே முடியல அப்படின்னு தயாரில்ல. நாய்க்கு கேட்கிற நாய்சகரு மாசு சொல்றல கல்டிவேஷன் இல்லைன்னு, புழக்கத்துல இல்லைன்னு திமுக கார அடிமட தொண்டனாகட்டும், இல்ல அந்த நாடக தலைவரா இருக்கும், துணைத் தலைவரா இருக்கும், இல்ல நாய்சகராகட்டும், ஒருத்தராச்சும் வந்து புழக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமாடா? சொல்ல மாட்டீங்க. நான் பழக்கத்துல விட்டு நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் சொல்ல பாக்கல, அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அதனாலதான் தெளிவா சொல்றீங்க, கல்டிவேஷன் தான் இல்ல அப்படின்னு. புழக்கத்துல இருந்து ஒரு நாய் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன என்னடா உங்களுக்கு திமிரு? தாயக்கா பத்தி இந்த மாதிரி சொல்றீங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் நைட்டு போய் தெருவிளக்கு போடுறது, தண்ணி எடுத்து ஊத்துறது, ரோட்ல வந்து ரோடு போடாம அவங்க அந்த வேஸ்ட் மண்ணுல போட்டு நிரப்பி ரோட சரி செய்யறாங்க. அதே இருக்காங்க இங்க உங்களுக்கு தமிழகத்துல ஒண்ணு புரிதலா நீங்க நான் சொல்ல, கூட்டணி கட்சி ரவுடி போயிருங்க அத்தனை பேர் சொல்றானுங்க, ஒன்னும் புரிதல. என்ன புரிஞ்சுட்டு ஓட்டு பிச்சை போய் கேட்பீங்கன்னு கேட்கறானுங்க ரவுடி போயிருங்க. அதனால எங்களுக்கு இருக்க வர்ற ஓட்டு தான் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வரும். நாங்க ஒத்தப்படையில கேட்கல, ரெட்டப்படையில வேணும் சீட்டு தொகுதி அப்படின்னு கேட்கறாங்க. துப்பு கேட்டாங்களா? போய் துப்புங்க போங்க. தமிழ்நாட்டுல என்ன பிடிக்குன்னு கேக்குறீங்களா? புறப்புறம் பண்ணுங்க. காசாவில் உணவு வழங்கும் தாயக்கா கேக்குதா? நாய்சேகர் காது கேக்குதா? காசா உங்க வீட்டு காசு இருக்கா? காசா பக்கத்து ஊர்ல பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல காசா என்ன? காசாவில் உணவு வழங்கும் தாயக்கா குவியும் பாராட்டு. தாயக்கா தலைவர் கொடுக்கல காசு, தொண்டர்கள் தான் தலைவருக்கு கேட்ட சும்மாவே உங்க ஆளுங்க திமுக காரங்கன்னு எவ்வளவு தெளிவா பேசுங்க. எனக்கு முன்னாடி தெரியும், அவ்வளவு தெளிவா பேசுங்க, ஒரு வார்த்தை கூட ஆகாது. சரிங்களா? அவ்வளவு தெளிவா பேசுங்க. தெளிவா பேசுறானுங்களா? அமைச்சர்லாம் வார்டு கவுன்சிலர் 70 கோடி சுருட்டல், மந்திரி அமைச்சர் 1000 கோடி. அப்போ இந்த நாடக தலைவர் 2 லட்சம் கோடியா? சொல்லுங்க. ஏன்னா கராஸ் வெளியே சொல்லிட்டாரு, அவன் சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய கட்சி தீர்மானங்களா? கருணாநிதி வெளிப்படையா சொல்றாரு 2 லட்சம் கோடி அமுக்கிறதுக்காக விஜய் அமுக்கலாம். அடுத்த விஷயம் பார்க்கலாம், இருங்க வரட்டும், தேர்தல் நிக்கட்டும். என்ன எப்படி சொல்றேன்னா, உங்க தலைவர் நாடக தலைவர் 2 லட்சம் கோடி அமுக்கிட்டாருன்ற உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் சொல்றாங்க இந்த 2 லட்சம் கோடி அமுக்கிறதுக்கு வர்றாரு அப்படின்னு. உங்க தலைவர் அமுக்கிட்டதுனாலதான் தெளிவா சொல்றாரு அமுக்க வர்றாருன்னு. என்ன புரிஞ்சா? என்ன கேட்டோம்னா போய் உங்களுக்கு திட்டாம வீடியோ கால் போக மாட்டான். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.